வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ப்ரைஸ், ஒருத்தரோட பணத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா PNR/100. பிங்கிறது என்னென்னா பிரின்சிபிள், என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் டியூரேஷன் இன் இயர், ஆறுங்கிறது வந்து என்னதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ எக்ஸாம் இருக்குது. நீங்கள் வந்து பி கிட்ட வந்து 2 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க. அவர் வந்து சொல்கிறாரு 20% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் 5 வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து பிரின்சிபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து 2 lakh நீங்கள் வாங்குகிற இந்த 2 lakh தான் வந்து பிரின்சிபிள். ப்ளஸ் ஆர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து 20%. என் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 5 years. பிரின்சிபிள் வந்து ஏன் 2 lakh அப்படின்னா பிரின்சிபிளுங்கிறது வந்து நீங்கள் கடன் வாங்குகிற அந்த அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுதான் வந்து பிரின்சிபிள். கடன் வாங்குறது மட்டும்தான் பிரின்சிபிள் ஆனால் இல்லை, நீங்கள் வந்து கடன் கொடுத்தாலோ இல்லை அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரின்சிபிள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். நீங்கள் அந்த கடன் வாங்குகிற அமௌண்ட், கடன் கொடுக்குற அமௌண்ட், இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் இது எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லுவோம்னா பிரின்சிபிள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். தமிழில் வந்து இது அசல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆறுங்கிறது வந்து என்னதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அவர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களோ அதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இங்கே வந்து பி என்ன சொல்லியிருக்காரு 20%க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது ஆர் வந்து 20%. என்னங்கிறது வந்து என்னதுன்னா எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னதுன்னா என் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போது இன்னொன்று இருக்குது, அது என்னதுன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ 5 years கழிச்சு நீங்கள் பி கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கீங்களா, இப்போ 2 lakh ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணுமா, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா அமௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா அமௌண்ட்டுங்கிறது வந்து என்னது, அமௌண்ட் வந்து பிரின்சிபிள் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் சேர்ந்தது தானே அமௌண்ட்டு. இப்போ இது வந்து பிரின்சிபிளுங்கிறது வந்து நம்ம வாங்குகிற அமௌண்ட்டு ப்ளஸ் ஐங்கிறது வந்து என்னது, அது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் PNR/100. அப்போ PNR/100 இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நம்மளுக்கு என்னது அமௌண்ட்டு. இப்போது இதில் பி வந்து என்னவா இருக்குது, காமனாக இருக்குது. அப்போ பி வந்து ஒரு டைம் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எதுவுமே இருக்காது. அப்போ என்ன இருக்கும் 1 இருக்கிறதா அடுத்து. அப்போ 1 ப்ளஸ் இங்கே வந்து பி, இங்கே இருக்கிற பி வந்து வெளியே வந்துடுச்சு. அப்போ NR/100 இதுதான் வந்து என்னதுன்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. கொஸ்டினில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து பிரின்சிபிள் எவ்வளோ அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன ஃபார்முலானா P = 100I/NR. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஐ வந்து எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா I = PNR/100. இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ணணும், நம்மளுக்கு வந்து பிரின்சிபிள் எவ்வளோன்னு தான் தெரியணும். அப்போது இங்கே வந்து 100 எப்படி இருக்கு, 100 வந்து வகுத்தல் இருக்குது. அப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், பெருக்கல் ஆயிருமா. அப்போ 100I = PNR. இங்கே நம்மளுக்கு வந்து என்ன மட்டும்தான் வேணும், நம்மளுக்கு பிரின்சிபல் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த NR வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாமா. இந்த சைடு கொண்டு வரும்போது அது என்ன ஆயிரும், இங்கே வந்து பெருக்கலாக இருக்குது. இந்த சைடு வரும்போது வகுத்தல் ஆயிருமா. 100I/NR = Pன்னு ஆயிருமா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எப்போவுமே வந்து லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். அப்போ P = 100I/NR அப்படின்னு ஆயிடும். இப்படி தான் PNR இந்த மூணுத்துக்குமே இந்த ஃபார்முலா வந்துச்சு. சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சம் ஆஃப் ₹6,000 at 20% per annum for 3 yearsன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6,000க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% இருக்கும்போது 3 yearsக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு வந்து எது பிரின்சிபிள், எது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எது என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். பிரின்சிபிளுங்கிறது வந்து சம் ஆஃப் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பிரின்சிபிள் ப்ளஸ் எதுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து பிரின்சிபிள். இங்கே வந்து எது சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் ₹6,000. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த சம் ஆஃப் 6,000க்கு கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரின்சிபிள் வந்து எவ்வளோ, அது வந்து 6,000. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 20%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சன்டேஜில் தான் இருக்கும். அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 20%. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பெர் ஆனம்னா 1 இயர்க்கு. கொஸ்டினில் வந்து பெர் ஆனம் கொடுத்துருக்காங்களா, மந்த்லி கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணணும். இங்கே வந்து பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க.
அடுத்து n வந்து எவ்வளோ அப்படின்னா 3 years. n வந்து எவ்வளோனா 3 years. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ n வந்து 3 years. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா? I is equal to PNR by 100. இப்போது இந்த வேல்யூஸை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். P எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் 6000. n வந்து எவ்வளோ 3 years into 20%. R வந்து எவ்வளோ 20%. இப்போ இங்கே வந்து பர்சன்டேஜில் இருக்கிறதால இங்கே வந்து நம்ம 20 இங்கே வந்து தனியாக ஒரு 100 போடணும்னு அவசியம் இல்லை. ஃபார்முலாவிலே வந்து இந்த பர்சன்டேஜுக்கான 100 தான் வந்திருக்கு, அதனால் நம்ம போடணும்னு கிடையாது. இந்த 100 மட்டும் போட்டால் போதும் 100. இப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேன்சல் கிடச்சிரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 3600 தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எக்ஸாம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா calculate the total amount that will be received from Rajesh where the principal amount is ₹10,000 lent to him for 4 years at an interest rate of 9% per annum. அவங்க நம்மளை வந்து டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் ஆட் ஆகிருக்கிறது தான் என்னதுன்னா டோட்டல் அமௌண்ட். 4 years கழித்து பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி எவ்வளோ அமௌண்ட் வந்து திருப்பி நம்ம பே பண்ணுவோம் அப்படிங்கிறதான் வந்து இங்கே நம்மளை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ இயர்ஸுங்கிறது கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். பிரின்சிபல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 10,000 சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து n வந்து எவ்வளோனா 4 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R வந்து எவ்வளோனா 9%. அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா P into 1 + NR by 100. 100 தான் ஃபார்முலா. இப்போ நம்ம P எவ்வளோ சொல்லியிருக்காங்க 10,000. n வந்து 4 years சொல்லியிருக்காங்க. R வந்து 9%. 100. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அமௌண்ட் எவ்வளோனா 13,600. 4 years கழிச்சு அவர் வந்து 13,600 வந்து பே பண்ணுவார். பார்க்கலாம். இன் வாட் டைம் வில் ₹2,800 yield interest of ₹392 at 4% per annum simple interest. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2,800க்கு 392 இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்க எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2,800 தான் வந்து பிரின்சிபல். ஏன்னா அதுக்கு தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக 392 வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பிரின்சிபல் எவ்வளோனா 2,800, 392 வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஏன் இது இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹392ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 4% per annum. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n எவ்வளோ அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இன் வாட் டைம் இந்த 2,800 வந்து 392 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் n தான் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது வந்து நம்ம எழுதிக்கலாம். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,800 கொடுத்துருக்காங்க. n தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். R வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 4%ன்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு I கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளை n கால்குலேட் பண்ண சொல்லும்போது என்ன ஃபார்முலானா n = 100I by PR. இப்போ n எவ்வளோ n வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது I வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. I வந்து 392ன்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் எவ்வளோனா 2,800. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. இப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். n வந்து எவ்வளோனா 3.5 years தான் வந்து n. அடுத்த பார்க்கலாம். இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் ₹3,610 அமௌண்ட் டு ₹5,234.50 அட் 9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை வந்து n எவ்வளோ அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பிரின்சிபல் எவ்வளோனா 3,610 தான் வந்து பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் தான் வந்து என்னவாகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் ₹5,234.50 மாறுதுன்னு இருக்காங்க. இந்த 3,610ஓட இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி ₹5,234.50 மாறுதுன்னு இருக்காங்க. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து அமௌண்ட். இப்போ அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளை வந்து எத்தனை இயர்ஸில் ₹5,234.50 இந்த 3,610 மாறும் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க 3,610
ஏ வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 5234 rupees 50 பைசே. ஆர் வந்து 9% சொல்லிட்டாங்க. என் வந்து நம்மளை எவ்வளோ அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எண்ணை கண்டுபிடிக்கிறது 2 விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து ஐ ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + NR/100. கொடுத்துருக்க வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 5234 rupees 50 பைசே. பிரின்சிபல் வந்து 3610. என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 9%ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த 3610 பெருக்கலாக இருக்குது. அப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும்? வகுத்தலாக மாறிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.45 வருது. இப்போ இங்கே வந்து வெறும் நம்பர் வந்து இந்த சைடு வரணும். இங்கே வந்து தனியாக இருக்கிறது வந்து 1 தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதுதான் இந்த சைடு வரும். இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். இப்போ இது வந்து இந்த 100 வந்து இங்கே வந்து வகுத்தல் இருக்குது. இந்த சைடு வரும்போது அது வந்து பெருக்கல் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த எவ்வளோன்னு தெரியணும். அப்போ 9 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடல. இது வந்து இங்கே பெருக்கலாக இருக்குது. இந்த சைடு வரும்போது வந்து வகுத்தலாக மாறிடும். அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 5 years தான் வந்து ஆன்சர். இப்போ நம்ம வந்து அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி என் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி என் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் வந்து 3610ன்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் வந்து 5234 rupees 50 பைசேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அமௌண்ட் வந்து எப்படி வந்திருக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து தானே வந்து நம்மளுக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கும். அப்போ அமௌண்ட்லேருந்து நம்ம பிரின்சிபல் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 1624 rupees 50 பைசே நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கிது. இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியும் போது என் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? என்ஸ் ஈக்குவல் டு 100I/PR. இப்போ இங்கே 100 இன்ட்டு ஐ வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 1624 rupees 50 பைசே டிவைடட் பை பிரின்சிபல் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 3610. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9%ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். என் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 years. பார்க்கலாம். A certain sum amount to rupees 4000 at the end of 5 years at 12% per annum simple interest. Find the sum. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சம் வந்து 4000 5 years கழிச்சு மாறுது. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னா 12% இன்ட்ரெஸ்ட்டில். அப்போது அந்த சம் என்ன அப்படின்னு வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4000ங்கிறது வந்து அமௌண்ட். ஏன்னா ஒரு சம் வந்து 4000 5 years கழிச்சு மாறுது. அப்போ அது என்னது? அது வந்து அமௌண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமௌண்ட் rupees 4000 சொல்லியிருக்கிறதாலே இது வந்து என்னதுன்னா அமௌண்ட். அடுத்து இங்கே என் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 12% per annum. இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம். பிரின்சிபல் தான் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4000 சொல்லியிருக்காங்க. என் வந்து 5 yearsன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12% பர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்கிறதால நம்ம வந்து அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். P × 1 + NR/100. இப்போ அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4000ன்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5 yearsன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து 12%ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். 5 × 12 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 60 வருது.
60 டிவைடட் பை 100 எவ்வளோனா 0.6 ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்குது, அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.6 வருது. இப்போ 4000 ஈக்குவல் டு P இன்ட்டு 1.6. இங்கே வந்து இந்த 1.6 வந்து பெருக்கல் இருக்குது. அப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், வகுத்தல் ஆயிருமா? ஏன்னா நம்மளுக்கு P பிரின்சிபல் தான் எவ்வளோன்னு தெரியணும். அப்போ வந்து நம்ம பிரின்சிபல் இந்த சைடு வச்சுக்கிட்டு அந்த 1.6 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ வகுத்தில் வந்துடும் 1.6. 4000 டிவைடட் பை 1.6 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2500. பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 2500 தான் வந்து பிரின்சிபல். Sum the time required for ₹5,400 to yield ₹216 at 6% simple interest. இங்கே வந்து நம்மளை n வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க 5400 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பிரின்சிபல். எதனால் இது பிரின்சிபல்னா இந்த பிரின்சிபலுக்கு தான் வந்து 216 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஈல்ட் பண்ணுறாங்க. அப்படி ஈல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து என்னது 5400 தான் வந்து என்னதுன்னா இங்கே பிரின்சிபல். 216 வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6%. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் எவ்வளோ எடுக்கும், இந்த 216 இந்த 5400 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். பிரின்சிபல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5400 சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 216. அப்போது நம்மக்கிட்ட n எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5400க்கு 1 இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 5400 இன்ட்டு 6/100. 1 இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 324 வந்து 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இப்போ இது வந்து 1 இயருக்கு வந்து 324 கிடைக்கிது. இந்த 324 வந்து இந்த 216 விட அதிகமாக இருக்குது. இது வந்து 1 இயருக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட். அப்போது இந்த 216 வந்து 1 இயர்க்குள்ளே நம்மளுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 324 நம்ம என்ன பண்ணுறோன்னா 12ஆல் டிவைட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா 1 மந்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக 12ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 மந்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கிடச்சிடும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 27 தான் வந்து 1 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 5400 வந்து ஈல்ட் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த 216 27ஆல் டிவைட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இப்போ இது வந்து இந்த 324 வந்து 1 இயருக்கு என் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக. இப்போ இந்த 216 வந்து அந்த 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். அப்போ அது மந்தோட இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். 1 மந்தோட இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 216 வந்து எவ்வளோ மந்த்ஸுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா 8 கிடைக்கிது. இந்த 8 தான் வந்து என்னது அப்படின்னா டைம். n வந்து எவ்வளோனா 8 மந்த்ஸ். இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.